அருமை உண்மத்திலே ஆக்கியிருந்தார். நேரம் வரை அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் தஜல்லி பற்றியும் ஏற்புடைய பாக்கியத்தை நசீபாக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய மஸ்ஹரா இருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுடைய மஸ்ஹரா. இந்த முழு மஹ்லூக் அனைத்துமே அல்லாஹ் தன் சிஃபத்துகளை பார்க்க ஆசைப்பட்டு வெளியாக்கிற வெளியான மஸ்ஹரா வெளியாக்கிற அல்லாஹ். நான் பேசுறேன், அல்லாஹ்வுடைய கலாம் கலீம்ங்கிற சிஃபத்துக்கு நம்ம கேட்கிறீங்க. அல்லாஹ்வுடைய சமீ கேட்பவன் என்ற சிஃபத்துக்கு மஸ்ஹராயிருக்கு. இது ஃபேன் இருக்கு, நமக்கு குறையல் இருக்குது, நஃபர் இருக்குது, காத்து வந்தா இல்லை. இது அல்லாஹ்வுடைய நாஃபி அப்படிங்கிற சிஃபத்துக்கு மஸ்ஹராயிருக்கு. ஒரு கொசு கடிக்குது, அது அல்லாஹ்வுடைய லார் அப்படிங்கிற சிஃபத்துக்கு தீங்கிழைப்பவன் என்ற சிஃபத்துக்கு மஸ்ஹராயிருக்கு. ஆக எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய மஸ்ஹர் தான். அல்லாஹ் ரெண்டு வகையான சிஃபத்து இருக்குது. ஜலாலி வல் இக்ராம். ஜலால் சொன்னா அல்லாஹ் தஆலா நெகட்டிவ் சிஃபாத், நெகட்டிவான சிஃபத்துக்கும் அல்லாஹ் உடையவனா இருக்கிறான். வல் இக்ராம் அப்படின்னா பாசிட்டிவான சிஃபத்துக்கும் மஸ்ஹரா இருக்கிறான் அல்லாஹ். அதையும் அல்லாஹ் உண்டாக்குவான். இரண்டு சிஃபத்துகளை இருக்கிறான். ஒருவர் பார்த்தா முயிஸா இருக்கிறான், கண்ணியம் கொடுப்பவனா இருக்கிறான். ஒரு பார்த்தா முஸில்லா இருக்கான், கேவலத்தை உண்டாக்குவனா இருக்கிறான். ஒரு பார்த்தா ஹாதியா இருக்கிறான், நேர்வழி காட்டுபவனா இருக்கிறான். இன்னொரு பார்த்தா முஸில்லா இருக்கிறான், வழிகேட்டை உண்டு போனவனா இருக்கிறான். ஒரு பார்த்தா கஃபார் சத்தாரா இருக்கிறான், மன்னிப்புனா இருக்கிறான். இன்னொரு பார்த்தா முத்தகிமா இருக்கிறான், வழிவாங்குவனா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நாஃபிஉ பேர் இருக்குது, லாரு பேர், ஹாதினு பேர் இருக்குது, முதில்லு பேர் இருக்குது. எல்லா வகையான சிஃபத்துகளும் அல்லாஹ்வுல இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் மஸ்ஹரா விட்டு முடியும். ஷைத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய லாஹ்வுடைய சிஃபத்துக்கு மஸ்ஹரா ஆக்கிட்டார். மூமின்கள முஸ்லிம்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய ஹிதாயத்துடைய சிஃபத்துக்கு மஸ்ஹரா ஆக்கிட்டார். ஆரிஃபீன்கள் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய லத்தீஃப், அல்லாஹ்வுடைய பிரியமானவன், அன்பானவன் என்ற சிஃபத்துக்கு மஸ்ஹரா ஆக்கிட்டார். நல்லடியார்கள் வழிமாற அல்லாஹ் தஆலாவுடைய வதூத், பிரியமுள்ளவன், கிருபையானவன், ரஹீம், ரஹ்மான் என்ற சிஃபத்துகளுக்கு மஸ்ஹரா ஆக்கிட்டார். அல்லாஹ்வுடைய கிருபை என்ன, அல்லாஹ்வுடைய அன்பு என்ன, அல்லாஹ்வுடைய பாசம் என்ன, அல்லாஹ்வுடைய முஸில்லுங்கிற சிஃபத்துக்கு மஸ்ஹரா ஆக்காம அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துக்கு மஸ்ஹரா ஆக்க அல்லாஹ் தஆலா. இதுனா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய முன்னணி மாட்டிட்டு தருவான்னு சொல்லுவாங்க. இதுனா சொல்லுவாங்கன்னா அல்லாஹ்வுடைய உஜூதடி மாட்டிட்டு தருவான்னு சொல்லுவாங்க. பத்தா பத்தாகையாய் சொல்லுவாங்க. பத்தா அப்படின்னா அடியான், பத்தாகையாகினா மாட்டி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய உஜூதை விட்டு தாராளப்பட முடியாது. இவனா ஆடவோ அசையவோ முடியாது. அல்லாஹ்வுடைய உஜூத் என்ன ஆட்டுதோ அந்த மாதிரி ஆடுவாங்க. அல்லாஹ்வுடைய உஜூதை விட்டு தாண்டி இவனா ஒரு சின்ன அசைவு கூட அசைய முடியாது. பத்தாகையாக அல்லாஹ்வுடைய உஜூதை மாட்டிக்குவான். சுயமா இவனால ஒரு நன்மையோ தீமையோ சுயமா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அவ்வளவு குவத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பதிலும் இல்லாமல் ஒரு சிறு நன்மை கூட அடையாளம் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா
ஒவ்வொரு வினாடியும் நம்மை பார்த்து அல்லாஹ்வுடைய தூண் முன்னோக்கிட்டே இருக்கு. குன் முஸ்லிமன், குன் முஸ்லிமன், குன் முஸ்லிமன், குன் முஃமினன், குன் ஆலிமன், குன் முத்தகியன். அல்லாஹ் குன் சொல்லிடுறான். நான் உங்களை முஸ்லிமா தெரிஞ்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் உண்மைக்குறான் அல்லாஹ் தஆலா. ஒரு வினாடி அல்லாஹ்வுடைய அந்த குன் மாறிடுச்சு, குன் காஃபிரன்னு சொல்லிட்டா நவுதுபில்லா, அடுத்த வினாடி காஃபிருடைய முன்கராயிரும். அல்லாஹ் குடியா எடுத்துக்கிறார். நம்மளாம் பிறப்புறதே முஸ்லிம்ங்க. ஆலிம் ஜார்ஜ் கேள்விப்பட்டீங்களா? ஆலிம் ஜார்ஜ் அவர் ஒரு கிறிஸ்தவ. நிறைய அவனை பேசுறா டிவியில் வருது. அவன் மரசால போதே ஆலிம் சாவிட்டான். அவன் சொல்றான், நான் இங்கே பட்டாளி மாசம் பேர் சொல்றேன், மரசால போதே ஆலிம் சாவிட்டேன். ஒரு நாள் வேளாங்கண்ணி சுற்றுலா போனேன். வேளாங்கண்ணி மாதாவுடைய பார்வையின் மேல் பட்டு நான் கிறிஸ்தவனாக மாறினேன். கிறிஸ்தவன் ஆயிட்டான். இப்ப ஜப கூட்டங்கள்லாம் பேசுறான். குரான் ஆயத்து சொல்லியே குரான் வாசிக்கிறான். வாசிச்சு குரானே வந்து கிறிஸ்தவத்தை போதிக்கிறான். குரான் பாருங்க, எங்கேயாவது குரான்ல இறைய நம்ம நிமிஷம் வந்து மொய் தயாரா வந்ததுதா? ஈசாவை குரான் சொல்லுது. ஈசா பத்தி மொய்த்து அயாத்தாக்குவாங்க, அவங்க பறவை மாதிரி உண்டாக்குவாங்க, உப்பு ஊதுவாங்க, பறந்துடும். இவர்கள் அனுப்புவல் அபரச வகி மூத்தாவி இதுலா அவங்க வந்து குருடனையும் செவிடனையும் சப்பானையும் சரியாக்கிடுவாங்க. என்ன விட சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈசா பத்தி அல்லா குரான் சொல்றான். சூரவை சொல்லவே இல்லையே. குரானே வந்து ஈசாவை ஈமான் கொள்ள சொல்லுது. குரான் தான் அல்லாஹ் கலிமத்துல்லாஹிங்கிறான், இறைவனை கலிமாங்கிறான் அல்லாஹ் வந்தாலா. அதனால வந்து ஈசா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆயத்தில் வச்சே பேசலாம். கிறிஸ்துவம் தான் உண்மை அப்படின்னு ஒரு ஆலிம் சொல்றான். எல்லாரும் எல்லாம் சொல்றோம். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய எந்த வினாடி எது முன்னோக்குன்னு தெரியாது. எல்லாம் கடைசியில இந்த ஆள் அவங்களுடைய உடம்பு சரியில்லாம போற முந்தி சர்க்கார் வந்து ஒரு கிதாப் படிக்க சொன்னாங்க. அந்த கிதாபில் 50 செல்வங்கள் 3 பேர், 50 செல்வம் 3 பேர் சர்க்கார் படிக்க சொன்னாங்க. அதில் ஒரு சம்பவம் வந்துச்சு. அந்த புக்கில் 50 செல்வம் ஒரு சம்பவம் வந்துச்சு. சர்க்கார் ரொம்ப கைப்பிட்டேன். 2-3 நாள் தொடர்ந்து படிக்க சொன்னாங்க. திருப்பி படிக்க சொன்னாங்க. சம்பவம் படிக்க சொன்னாங்க. என்னவா அதில் வந்து போட்டுருக்காரு, சம்பவம் போட்டுருக்காங்க. அபு அப்துல்லா துஸ்தரி, அபு அப்துல்லா அப்படின்னு பிரிவு வந்தாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய சேஷம். ஆயிரக்கணக்கான முறிந்து இருந்தாங்க. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான முறிந்து இருந்தாங்க. நிறைய கலீஃபாக்கள் இருந்தாங்களாம். அவங்க ஒரு நாள் உதவியெல்லாம் முடித்து ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் போய் வழியாக போகும்போது அந்த கிராமத்தில் ஒரு கிணத்துல ஒரு பொண்ணு வந்து தண்ணி அடிச்சு. அந்த பொண்ணு மேலே இந்த செயல்முறை பார்வை வந்தது. அப்படியே பிரமிச்சு உட்காந்துட்டாங்க. அப்படி ஒரு அழகில் அப்படியே மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் கூப்பிடுறாங்க. சர்க்கார் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க பரவாயில்ல தெரியல. இதெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. என்னமா எல்லாரும் போக சொல்லிட்டாங்க. சர்க்கார்
எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுடைய கைபாவத்தை இருந்தாலாம் ஒவ்வொருத்தர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷேக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த காட்டுக்கு போனாங்க. போய் பார்த்தா எந்த கம்பு வச்சு அவங்க சார்ஜ் ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் தப்சீர் செய்வாங்களோ அந்த கம்பை வச்சு பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பண்ணி வச்சிருந்தாங்க. போய் கேட்டாங்க, குரான் முழுசும் வாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. விசாரிச்சாங்க. இந்த ஊர் தலைவருடைய பொண்ணு கேட்டாங்க. அந்த ஊர் தலைவர் வந்து நீ இந்த வருஷம் பன்றி மேய்ச்சாதான் கிறிஸ்தவங்க பன்றி சாப்பிடலாம். நான் அவங்க கட்டி தருவேன்னு சொன்னாங்க. அது பன்றி மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. போய் பார்த்தா அப்போ சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க, குரான் முழுசும் ஆப்தாவா இருந்தீங்களே, குரான்ல ஏதாவது ஆயத்துக்கு அவங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப ஒரு ஷேர் சொன்னாங்கன்னா எல்லாம் குரான் சொல்றான், அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தி விட்டானோ அவனை யாரும் கண்ணியப்படுத்த முடியாது. இந்த ஆயத்தை ஞாபகம் சொல்றேன். நீங்க ஆயத்தை ஹதீஸ்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்களே, ஏதாவது ஹதீஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யார் ஈமான் வந்து மாறி போயிட்டாலும் கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணியிருந்த ஹதீஸா ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமேலே இரவெல்லாம் வந்து முடியாத தோசை இருந்தாங்க ஆட்டக்கரையில். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சேஷநாயகம் ஆற்றுக்கு குடிச்சு வெளியே வர்றாங்க. கனிமா சொல்லிக்கிட்டே சொல்லிட்டே இருந்தாங்க. உரிகளுக்காக நல்ல சேட்டை சொல்லலாம். அப்புறம் சேட்டை கேட்டாங்களா, சேஷனாகி மலிமா உண்டாடுறது இப்படி இவன் வந்து மாறி போனீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்கன்னா, இந்த ஊர்ல வந்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு ஒரு மடத்தை ஒரு கிறிஸ்துவ சர்ச்சு பார்த்தோம். அந்த சர்ச்சில் காவிரிலாம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மனசு நினைச்சேன், இவ்வளோ அல்லாத்தான் இல்லை அல்லாத்தான் இருந்தது, ஆயிரத்தி ஆதாரங்கள் இருக்குது, காபத்துள்ளா இருக்கு, இவ்வளோ பிரமாணமான காட்சிகள்லாம் இருக்குது. அப்படி இருக்க கொண்டு போய் இந்த சிறையில் வழங்குறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன். அல்லாஹ் என்ன சொல்லி கேட்டா, என்ன உங்களுக்கு என்ன அப்துல்லாவே நீமா கொண்டு ஒரு திறமை வச்சிருந்தியா? மழை மேல அறிவில்லாம ஈமான் இல்லாம சொன்னா நீமான் ஒரு திறமை வச்சிருந்தியா? உன்னுடைய ஆப்பில்லா ஒரு திறமையா? குடிக்காரன் பார் அப்படி எல்லாம் சொன்னா ஈமான் அப்படியே வெளியே போயிடுச்சு எங்களுக்கு சொன்னான். திருப்பி எல்லாம் உதாரணத்துக்கு கொடுத்துதான்னு சொன்னாங்க. சரி, நாம ஈமானுக்கு நம்ம திறமை அல்லாட போதுதா? அல்லாட பிச்சை, அல்லாட அருள். எத்தனை முஸ்லிமான பெண்கள் சமீபத்தில் குழந்தைங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு செல்போன்ல, அதுல வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைக்கு தான் பேட்டி எழுதணும்னு கேட்கிறாரு. அத்தா பேர் என்னம்மா? பாலு அப்படிங்கிறார். அம்மா பேர் என்னம்மா? அமிதா பீவி. அப்பா பேர் பாலு, அம்மா பேர் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். ரெண்டு பேரும் அம்மா பேரு ஹமீதா பீவி, குழந்தை மூணு பேர், மூணு பேரும் காபீர் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு முக்காயெல்லாம் உட்காந்து ரெண்டு பேர் லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னீங்க. என்ன சொல்றாரு, நான் பேரெல்லாம் மாட்டிக்கிறாங்க, இந்த பேர் சேர்ந்து வாழலாம், அவங்க பார்த்தா எதுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இத்தனை ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்கள்
ஈமான் எழுந்துட்டாங்க உலகத்துடைய வாழ்க்கைக்காக எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பாங்க, எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கான ஈமான கொடுத்த ரப்பு ஈமான அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான், நம்ம திறமை கொண்டு பாதுகாக்கலாம். அல்லாஹ் சொல்றான் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித், சாபித்தான கௌலை கொண்டு, சாபித்தான கௌல், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு ஈமான் கொண்ட உள்ளத்தை நாம் தான் சாபித்தாக்குவோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் இதுல காதால மக்கள்லாம் உணவு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. கேள்விப்பட்டமா இல்லையா? இமாம் ஜும்மால எந்திரிச்சு ஒரே நிமிஷம் போவார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு. சொல்லிட்டு வாசகத்தை அவாரான்ட்டார். ஜும்மா குத்பா 3 அரபுல சொல்லிட்டார். இன்னி அஸ்தாஸ்தீயுல் அதல் நான் என்னால் பேச முடியவில்லை, அன்னி ஜூன் நான் பசித்தவனாக இருக்கிறேன். உங்களால் கேட்ட சக்தி உங்களுக்கு இல்லை, நீங்களும் பசித்தவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு குத்பா முடிச்சிட்டாங்க. என்னால் பேச முடியல, என்னால் பசிக்குது, உங்களால் கேட்கவும் நீங்களும் பசியாதையா இருக்கிறீங்க. ஜும்மா குத்பா வந்து ஒரு வரி தான் என்னமா அந்த குத்பா வந்துருச்சு வீடியோவில். அல்லாஹ் தஆலா அந்த சமயத்தில் அவனது யார் அந்த கஷ்டமான சமயத்தில் அவங்களாம் வந்து நான் கிறிஸ்துவா மாறிக்கிறேன்னு சொன்னா அவங்கள இஸ்ரேல் நாடு வரவேற்று கொண்டு போய் அவங்களுக்கு எல்லா உணவும் கொடுத்துருவோம். ஆனால் உணவு இல்லை, தண்ணி இல்லை, படுக்க பாய் இல்லை, ட்ரெஸ் இல்லை, உணவு இல்லாம மண்ணு சாப்பிட்டாங்க. குழந்தைகளுக்கு மண்ணை எடுத்து சாப்பிட்டு சித்தாந்த அந்த பாலைவனத்து மண்ணெடுத்து போய் திங்கிற காட்சி காட்டுறாங்க. அப்ப அப்படியே அந்த மண்ணெடுத்து சாப்பிடும் போது அந்த குழந்தை என்ன சொல்லுது? லா இலாஹ இல்லல்லாஹ், என் தேவையை பூர்த்தி செய்யலா யாரும் இல்லை இல்லல்லாஹ். அந்த சமயத்தில் கூட அந்த குழந்தைகள் அதிகமா உடனே ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஜிசாத்துக்குள்ளே வாரி இருக்கிறாரு. அல்லாஹ் எங்களுக்கு போதும், உணவு இல்லை அல்லாஹ் எங்களுக்கு போதும், தண்ணி இல்லை அல்லாஹ் எங்களுக்கு போதும். அந்த உணவு அதுதான் அவங்களுடைய வாயில அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் அப்படியாக்குறாங்க. இப்போ ஈமான் என்பதே நம்முடைய திறமை இல்லை, அல்லாஹ்வுடைய பிச்சை, அல்லாஹ்வுடைய அருள். அவன் அல்லாஹ் தான் நம்மை சிஃபாத்துல்லாஹ்ல அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக, முஃமினாக, தொழிலாளியாக, வாழ்வதற்கூடியவராக, நல்லவராக நம்மை அல்லாஹ் தஆலா காட்டுறான்னு சொன்னா நம்ம சாமர்த்தியமா நம்முடைய முயற்சியா? அல்லாஹ் எந்த வினாடி யாரையும் எப்படி மதி குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ், குர்ஆன்ல எல்லா சம்பவமும் அல்லாஹ் சொல்ற சம்பவம் தானே. ஆனா ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், வத்துது அலைஹிம், நபி அவர்கள் சொல்லி காண்பிப்பீராக அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்தை முடிக்கும் அல்லாஹ் விரும்புகிறான், ஃபக்ஸுஸில் கஸஸ, இந்த சம்பவத்தை மக்களுக்கு நீங்கள் சொல்வீராக, லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர் சிந்திப்பதற்காக என்று அல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றான். ஆயத்த ஆரம்பத்திலையும் வத்துது அலைஹிம்ங்கிறான், அவர் ஓதி காட்டுகிறாங்கிறான். ஆயத்துடைய கடைசியிலையும் இந்த சம்பவம் சொல்லி காட்டுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அது என்ன ஆயிடுப்பாரு என்ன சம்பவம்? அது என்ன சம்பவம்னா குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது வத்துது அலைஹிம், இந்த சம்பவத்தை நபியை மக்களுக்கு ஓதி காட்டுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இந்த ஆயத்துடைய கடைசியிலையும் ஃபக்ஸுஸில் கஸஸ,
சம்பவத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. நான் வெட்ட பக்கருங்கிறான். அப்படி அல்ல புத்தியும் பித்தியும் ஞாபகம் கூட்டி சொல்லக்கூடாது. நிர்மூலக்கிறான் ஒத்துரு அலையும் நப அல்லது ஆத்தைனாவோ ஆயாத்தினா, யாருக்கு நம்முடைய ஆயத்துகளை வழங்கி இருந்தோமோ. பல்அம் இப்னு பாவூரா ஒருத்தர் இருந்தான். போனா பல்அம் இப்னு அவன் தௌராத்துக்கு ஹாஃபிஸ். தௌராத் வேற ரொம்ப சின்ன வேலை கிடையாது, குர்ஆன் மாதிரி பெரிய வேலை. அவர் எல்லாரும் ஒரு ஹாஃபிஸா முடியாது. நம்ம குர்ஆன் மாதிரிலாம் அல்லாவே ஆத்தைனாவும் ஆயாத்தினாங்க. அல்ல நம்முடைய ஆயத்துகளை அவனுக்கு வழங்கி இருந்தோம். அவரு என்ன பண்ணாரு, எந்த அளவுக்கு அவரு வழக்கசாலின்னு கேட்டா, எந்த அளவுக்கு அவரு வழக்கசாலின்னு கேட்டா, அவர் ஏதாவது தோசை கூடாது. மழை பெய்யுனா மழை பெய்யும். உனக்கு புள்ள இல்லையா, அல்லா புள்ள கொடுப்பாருன்னா புள்ள பிறகு அல்லா உனக்கு இந்த ஊர்ல அதாவது ஒன்றா வரைக்கும். அந்த மாதிரி அல்லாவுடைய மக்பூலு துவா, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வலியுள்ளவா இருந்தார். வேண்டாமா வளர்க்கணும் அல்லாவா துவா உடனடியா. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல உள்ள குரான் மேல சில பேர் அவர் நிறைய காசு கொடுத்தாங்க. நீங்க மூசா பதுவா செய்யுங்க. அவர் சொன்னார், அவங்க மூசலா நபி, நான் வழியில்லாத நேசன் தான். அவர் நபிக்கு எதிராக பதுவா செஞ்சு நான் ராமாசமா போயிடுவேன். ஆனால் நான் பதுவா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏமா எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, அவன் செய்யறமான்னு தெரியல. அவர் மனைவி போய் காசு கொடுத்தாங்க. நிறைய காசு கொடுத்து மூசாவுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை அவர் பதுவா செய்ய சொல்லுவார். என்ன இவ்வளோ காசு நம்ம பணம் தரோன்னு சொன்னோம்னு அவர் மனைவி போய் பூசனை போய் நிறைய அவருடைய பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கு நிறைய ரொம்ப அடிச்சு முன்பு பண்ணி ஒரு வாரத்தினால கொண்டு வருகிறாங்க. சொல்லுங்க ஒரு காசு இதுல அப்படிலாம் புதுசு மிரட்டி ஒரே ஒரு வார்த்தை மூசா நபி அவர்களை பதுவா செய்து வார்த்தை சொல்லிவிட்டார். சொன்ன வினாடி அவர் விலாயத்து போய் போயிடுச்சு, வலிங்கிறது போய் போயிடுச்சு, ஈமானும் போய் போயிடுச்சு. என்னாச்சு, அவர் நாக்கு கீழே வரையும் தொங்கி போயிடுச்சு. நாய்க்கு தொங்கி போயிடுச்சு. நாய் மாதிரி அப்படியே புரிஞ்சு கடைசியா அவர் ஈமான் இல்லாம செத்து போனார். குர்ஆன் சொல்லுது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யோசிப்பார், அல்லாஹ்வுடைய வழி. மழை பெய்யா மழை பெய்யும், தண்ணி ஊத்துனா ஊத்தும். அவரும் அல்லாஹ் விருப்பமான வழியா இருந்தாரு. ஆனா கொஞ்சம் காசு பணத்து காசு பெற்று மனைவி வச்சு கேட்டு என்னாச்சு, கடைசியாவது ஈமான விட்டு மறக்க பண்ணிச்சு. நான் சொல்லிக்கிறேன் குர்ஆன்ல. ஏன் சொன்னா குர்ஆன்ல கதை அடிக்கிறாங்க. உட்கால கதைகளின் குரல், கதைகளின் கதை குரான் உஷாராகிறோம். நமக்கும் ஈமான் மிச்சம் கொடுத்ததுவே, ஈமான மிச்சம் கொடுத்தனே எப்பொழுது எவ்வளோ உன் திறமையா உன் சாமர்த்தியமா எல்லாருமே போதும். ஆனா அந்த காலத்துல தான் வழிபாடுகள் யாரா பார்க்க போனாலும் ஈமான் துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்காருடைய அக்கா ஒருத்தர் இருந்தாங்க.
உம்மு ஹபீபா அவங்க தான் என் மகனுக்கு வச்சிருக்கு. உம்மு ஹபீபான்னு என் அக்கா இருக்கு, அவங்க தான் பெரியவங்க. ஆனால் அவங்க எப்போ பார்க்க போனாலும் அவங்க ஈமான் தவாசி என்ன சொல்லுவாங்க, சொன்னவங்க 90 வயசு 100 வயசு நான் பார்க்க போனால் பெரிய உட்கார வச்சு கல்பம் சொல்லி கேட்பாங்க, சிராதம் சொல்லி கேட்பாங்க. நீ நான் பார்த்தீங்க வாரமாட்டுக்கு பார்த்தீங்க என்ன சொல்லுவாங்க, போனாலும் தும்மான் புத்தகம் செய்யணும்னு சொல்லுவாங்க, ஈமான் தோசை செய்யணும்னு சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா எப்போ போனாலும் ஈமான் துவா செய்ய சொல்லுவாங்க, வேற வார்த்தை இருக்கு. ஈமானோட போந்தாலும் துவா செய்ய அதான் சொல்லுவாங்க. அவங்க பெரியவங்க எல்லாம் இதுதான் சொல்லுவோம், ஈமானோட போந்தாலும் துவா செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈமானோட போந்தாங்கிறது மாபெரும் பாக்கியம். இது சொல்ல செய்தா அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய மஸ்ஹர் தான் எல்லா வஸ்துவுமே, அனைத்து வஸ்துக்களுமே அல்லாஹ்வுடைய இவர் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவையும் படைக்கும் போது தான் சிஃபாத்தை எடுத்து தான் படைக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒருத்தர் ரொம்ப கிருபையாக வச்சுக்கலேன், அல்லாஹ் ரொம்ப கிருபையாக இருக்காரு. அவர் அல்லாஹ் அவன் படைக்கும் போது ரஹ்மான்ங்கிற அந்த எசன்ஸ் இஸ்லாமுக்கு போட்டு ஒரு கோபக்காரா இருக்காரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த கோபமானவங்க அதுக்கு எசன்ஸ் இஸ்லாமுக்கு படைப்பான். அல்லாஹ் படைக்கும் போது கலக்கும் போது என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தஆலா அந்த கோபமானவங்க எசன்ஸ் இல்லை, அந்த எசன்ஸ் இஸ்லாமுக்கு அல்லாஹ் தஆலா அவர் கோபக்காரா இருப்பார், ரொம்ப கிருபையாக இருப்பார். அவர் அல்லாஹ் படைக்கும் போது கொஞ்சம் அல்லாஹ் தஆலா அந்த எசன்ஸ் இஸ்லாமுக்கு அல்லாஹ் படைச்சான் சொல்லுவாங்க. அதாவது எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத் இருக்கு மஸ்ஹரா. பெருமானார் சொன்னாலும் தஸல்லகு பி அக்லாகில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு குணம் தோய்ந்தவராய் இருங்க. அல்லாஹ் தஆலா ரெண்டு வகையான சிஃபத் இருக்குன்னு, ரெண்டு வகையான இதாவது கோபமானவன் பிரியவன், கடுமையானவன் வாசல் உள்ளவன், இரண்டு சிஃபத் இருக்குது, இரண்டு வகையான சிஃபத்து இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், சபகத் ரஹ்மதி அலா வலவி சொல்லிட்டான், என் ரஹ்மத் என் கோபத்தை விதைத்து விட்டது. என் கோபத்தை என்னுடைய ரஹ்மத்தாக இருந்து என் கோபத்தை அல்லாஹ்வுடைய அந்த ஜமாலி தஜ்லீல ஜலாலி தஜ்லி அம்கி தஜ்லி. இந்த இடத்துல இருள் முழுக்க வெளிச்சம் இருக்கு, இருள் இருக்கு வெளிச்சம் இருக்கு. ஆனா இந்த வெளிச்சம் விளைச்சிருச்சு, எதை இருள விளைச்சிருச்சுமா, இருச்ச இருள் விளைச்சிருச்சு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஜமாலி தஜ்லி ஜலாலி தஜ்லி கேட்டுருச்சு, அல்லாஹ் தஆலாவுடைய விளைச்சிருச்சுமா. அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சாங்க. ஒரு கடைக்கு போவோம், ஒரு ஸ்வீட் கடைக்கு என்ன பண்ணுறாங்க, இனிப்பு கடைன்னு போட்டுருக்காங்க. காஜா ஸ்வீட்ஸ், ஊசா ஸ்வீட்ஸ், இங்கே குப்தா ஸ்வீட்ஸ். உள்ள போனா ஸ்வீட்ஸ் உப்பு வருது, ஸ்வீட்ஸ் போட்டு வருதுங்க, காரம் இருக்குது, மிச்சம் இருக்குது, பலகாரம் எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு பேர் வச்சிருக்கான் குப்தா ஸ்வீட்ஸ். அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுக்கு இரண்டு வகையான சிஃபத்தும் இருக்குது. ஆனா சிஃபத் அல்லாஹ் ரஹ்மானியத் அல்லாஹ்வுடைய சிஃபத் முந்திருச்சு. ஆனா அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் வல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மானாகிய நான் அர்ஷில் செவ்வையாகிறேன்னு சொல்றாங்க. எங்கேயுமே குர்ஆன்ல நான் ஜப்பாராகிய அல்லாஹ் அர்ஷில் சொன்னாங்க, கஹ்ஹாராகிய அல்லாஹ் சொன்னாங்க. என்னுடைய ரஹ்மத்
முட்டிருச்சுட்டாங்க. ரஹ்மத் விளைச்சிருச்சு. என்னுடைய அந்த ஜலாலி தஜல்லியோட ஜமாலி தஜல்லி விளைச்சிருச்சுட்டாங்க. அல்லாவுடைய ஜமாலி நினைக்க போய் தான் இங்கே வந்துருக்காங்க. அல்லாவுடைய ஜமாலி நினைக்க போய் தான் இங்கே வந்துருக்கிறோம். இல்லையா சினிமா அளவுக்கு கொண்டாடுறோம். சினிமா கூட இல்லை, செகண்ட் ஷோ பார்த்துட்டு போனோம். சினிமா கூட இல்லை, செகண்ட் ஷோ பார்த்துருக்கோம். இல்லை அல்லாவுடைய எல்லாம் பார்த்தோம். நம்ம கூட படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எழுதுறான். நம்ம கூட படிச்சுட்டு வந்த நிறைய பேர் என்னமா நம்ம கூட படிச்சுமா என்ன பண்ணும். சமீபத்தில் ஒரு பெரிய மேடையில் ஒரு நடிகர் வந்து வரான். நடிகர் வந்தவுடனே ஒரு முஸ்லீம் பொண்ணு புர்கா கொண்டு வருது. முஸ்லீம் பொண்ணு புர்கா பொண்ணு அவன் கையை கொடுக்குறான். அந்த பொண்ணு அப்படி முஸ்லீம் பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு புர்கா பொண்ணு அவன் அந்த நடிகருடைய கையை முத்து போடுது. விஜய் கை போய் அந்த பொண்ணு முத்து போடுது. முத்து போட்டு என்ன ஒரு பார்க்க தான் என் வாழ்க்கையில் லட்சியமே, நீ நிறைவேறிச்சா அப்படிங்கிறது. முஸ்லீம் பொண்ணு நிறைவேறிச்சான். வாழ்க்கையை வச்சு நிறைவேறிச்சுடா. நீங்க வீட்டுக்காரர் சொல்ற கிடத்து இருக்கா பக்கத்துல பக்கத்துல சொல்ற கிட்ட பூசுறான். ஓய் அப்ப மாட்டான் சொல்ற கிட்ட போய் நிற்கிறான். அவன் நிற்கிறான். அவனை சிரிச்சுக்கிறான். அவனை வச்சுக்கிறான். அவன் கேட்டு போய் அவன் நிற்கிறான். அவன் என்ன சொல்றான், எங்க வீட்டுக்காரரும் உங்களுக்கு ஆசையாக பிடிக்கும் அப்படிங்கிறான். அவன்கிட்ட அவங்க வச்சுக்கிறான். போய் அற விட்டுரு. சொல்லவை இப்ப அல்லாவுக்காலா புர்கா புத்தின்னு போய் இன்னொருத்தர நடிகை பிடிக்கும்னு சொல்ற மாதிரி வைக்காம நம்மளே அல்லா பாதுகாத்து நம்ம கல்வில ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லா பிடிக்க வச்சு நமக்கு அல்லாவோட சூறு பிடிக்குதுன்னு சொல்ல வச்சது யாரு? அல்லா சொல்ற அப்பவ இறைக்குள் ஈமானை உங்கள் கல்வியில் நான் ஒப்பாக்கினேன். உள்ளத்தில் ஈமானை அலங்காரமா நாக்கவே பாவங்களையும் பாவமான காரியங்களையும் வெறுப்பா நாகனே நல்லா வந்தால முஸ்லீமா பார்த்தா வெறுக்குது. நமக்கு பாவம் பார்த்தா வெறுக்குன்னு சொன்னா நாவுடைய வெறுப்பா ஆக்கனே நல்லா வந்தால என்னவா இல்லை. அப்படி அல்லா நம்மளை உகப்பாக ஆக்கியிருக்கு போய்தான் சினிமாக்கால் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டது இந்த காதுகள் இந்த அல்லா ரசூல் கேட்டு ரசிக்கிறது. ஒரு காலத்தில் சினிமா பாடலுக்கு தாளம் போட்ட கைகள் இன்னைக்கு அல்லா ரசூலின் பேச்சு கேட்டு தாளம் போனாங்க. என்னப்பா ஒரு காலத்துல சினிமாவும் காமமும் வெறியும் ஆகிற பல்குல நீ அல்லாஹ் இஷ்கா அல்லாஹ் தஆலா கூட்டி விட்டாலே அல்லாஹ்வுடைய ஃபضل. சொன்னார் ஸ்கூல் படிக்கும் போது கரப்பாம்பூச்சியை எழுதி அதன் பாகங்களை குறி போட்டிருப்போம். உடைய தலை, இது வால், இது கை, அப்படி படம் போட்டுருந்தேன். இப்போ அல்லாஹ்வுத்தாலா கரப்பாம்பூச்சி வரைஞ்சு பாகம் பூச்சிது கையில இன்னைக்கு அல்லாஹ்வுத்தாலா தர்கீப வச்சுட்டாங்க. அல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் முப்ததா, கஃபூர் கபர் ரெண்டும் சேர்ந்து கஃபூர் ரஹீம், அல்லாஹ் இஸ்மியா. இதெல்லாம் இருந்தா எனக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஹதீஸில் எழுதி தர்கீப் எழுதக்கூடிய கடமையை கடமாக்கிட்டான் சொல்லி கொடுத்தான். துனியாவுடைய விஷயங்கள் நம்ம கைகள் நம்ம கரங்கள் போகாம நம்ம கரங்களை ஹப்பின் பக்கம் திருப்பி விட்டது அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய தஜல்லி தான். சக்கா என்ன சொன்னாங்க, நீ பயான் சக்கா என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எந்த சிஃபத்து உனக்கு முன்னோக்கு ஆசைப்படுறியோ அந்த சிஃபத்தை வச்சு அல்லாஹ் கூப்பிடு. புரிதுல்லா அவிதூர் ரஹ்மான்,
அல்லாஹ்வுடைய எந்த சிவத்தை சொல்லி கூப்பிடுறியோ அந்த சிவத் பொங்க ஆரம்பிச்சிடும். நீ மனைவிய ஓம அடிக்க போறீங்க, அவர் உடனே மனைவி வந்து பிரியமானவரே பிரியமானவரே என் மீது அன்புள்ளவரே காதலரே அவர் கூப்பிட்டு எடுத்து அடி வர சொல்லுவான். அடிக்கிறாருன்னா வருது, கோபம் வருது. அப்போ வாய்க்கு வாய்க்கு என்ன சொல்றான்? என் காதலரே பிரியமானவரே என் அன்பானவரே சொல்றான். சொன்னா அடி பண்ண சொல்லுவான், சொல்லுவான். என்ன வாய்க்கு வாய்க்கு பிரியமானவர்களா காதலுங்கிறா அன்புங்கிறா அடி பண்ண சொல்லுவாங்க, வருவான். சாதாரண உனக்கே எவ்வளோ ரப்புக்கு வருவான். நீ ரப்ப எப்போ பார்த்தாலும் யா கஃபூர் யா ரஹ்மான் யா கஃபூர் யா ரஹ்மான் யா கஃபார் யா சத்தார் யா ரஹ்மான் யா சத்தார் யா ரஹ்மான் யா சத்தார் கத்திட்டே இரு. அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கு புக்க ஆரம்பிச்சோம், அல்லாஹ்வுடைய சத்தார் உங்களுக்கு புக்க ஆரம்பிச்சோம். எந்த சிபத்தை வச்சு நீ அல்லாஹ் கூப்பிடுறியோ அந்த சிபத்து உங்க மேல புரிய ஆரம்பிச்சு. என்ன அல்லாஹ் கண்ணி வேணுமா? யா முயசு கூப்பிடு, யா முயசு கண்ணியமாக்குவரே சொல்லு. ஹிதாயத் வேணுமா? யா ஹாதி கத்திட்டே அல்லாட்ட என்ன வேணுமோ சரி அல்லாஹ் சிபத்தை வச்சு கூப்பிட்டே கூட அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய தஜல்லியாக ஆரம்பிச்சு. அல்லாஹ் தஆலா இந்த சிஃபத்துக்கும் நமக்கு தஜல்லி ஆயிடும். அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துடைய தஜல்லி ரஹ்மத்தை ரசிக்கும் பாக்கியத்தை நசீபாக போனாங்க. மறுபடியும் போராட சத்தத்தை போராட்டம் மறுபடியும் பயன்படுத்தலாம்.